ஹலோ எவ்ரிவான், ஸ்டே பாசிட்டிவ் ஆல்வேஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெசல்யூஷனும் நல்லதாங்க பிளான் பண்ணேன். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னால் அதை எக்ஸிக்யூட் தான் பண்ண முடியல அப்படின்னு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். ரெசல்யூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ரெசல்யூஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அது கன்வெர்ட் ஆகிடும். முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது டைரி. அந்த வருஷத்துக்கான புது டைரி வாங்கிக்கோங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக கவரப் பண்ணி நீங்கள் ரெகுலராக ஆக்சஸ் பண்ணுற இடத்துல அந்த டைரியை வச்சுக்கோங்க. இந்த டைரியை வந்து நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இதையே ஒரு ரெசல்யூஷனாக பண்ணணும். நீங்கள் டைரியை தினமும் நோட் பண்ணணும். என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ணுறீங்க, என்னென்ன சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் இந்த டைரியில் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். நீங்கள் கேலண்டர் வந்து எப்படி நீங்கள் டூ டூ டாஸ்க் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இந்த டைரியில் உங்கள் ப்ரொக்ரெஷனை நீங்கள் நோட் பண்ணுறது உங்களுடைய டூ டூ லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு விஷயமா இருக்கணும். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் ப்ராக்ரஸை நீங்களே ஒரு ட்ராக்கர் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எங்கே ஃபைன் டியூன் பண்ணணும், எங்கே ரிஃபைன் பண்ணால் இது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுன்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைரியை போட்டு டைரி நோட் பண்ணுற விஷயத்த நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசல்யூஷன்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ரெசல்யூஷன்ஸை கன்வெர்ட் பண்ணோன்னா முதல்ல நம்மக்கிட்ட டைம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கைக்குள்ளே இருக்கணும். அது இருக்கணும்னா நம்ம ஆன் டைம் எந்திரிக்கணும். ஆன் டைம் எந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்ன் என்னவா வேணால் இருக்கலாம். 6:00, 5:00, 6:30, 7க்கு மேலே எந்திரிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 7க்குள்ளே கண்டிப்பாக எந்திரிக்க பாருங்கள். ஸ்லீப் பேட்டர்னை ரெகுலரைஸ் பண்ணுறது. ஒன்ஸ் அலாரம் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த அலாரம் அடித்த கையோட நம்ம எந்திரிச்சிடணும். அது திரும்ப திரும்ப போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகக்கூடாது. பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அந்த அலாரம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட எந்திரிக்க ஆரம்பிச்சிருங்க. பெட்டை விட்டு உடனே எந்திரிச்சு கீழே இறங்கிடுங்க. திரும்ப படுத்து தூங்கலான்னு நம்ம மறுபடியும் போய் இந்த பிலோதோட கடல் பண்ணி படுக்கிறது தான் நம்மளோட முதல் கல்பிரட். ஸோ அலாரம் அடித்த கையோட ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டே எனக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பெட்லேருந்து ஜம்ப் பண்ணி வெளில அப்படியே ஓடி வந்து எஸ்கேப் ஆயிருங்க. அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். செகண்டு, ஃப்ரெஷ் பண்ண கையோட ரிஃப்ரெஷ் பண்ண கையோட ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்கள். நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் டே இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆறாவும் இந்த அட்மாஸ்ஃபியருமே கனெக்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் இஸ் மேண்டட்ரி. நெக்ஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கான ஒரு வார்ம் அப் பீரியட். உங்கள் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ரொம்ப வந்து டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், இல்லை பெருசாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டேவை ரொம்ப சியர்ஃபுல்லாக ஆரம்பிங்க. இந்த 3 விஷயங்கள் உங்களோட ரெசல்யூஷனை என்னவா இருந்தாலும் அதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. பாய்.